இன்றைக்கு விசேஷமாக நம்ம சங்கீதம் 81வது சங்கீதத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை நம்ம தியானித்து நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 18வது சங்கீதத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 18வது சங்கீதம் சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். நீங்க அந்த சங்கீதத்தில் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, அந்த தலைப்பை நீங்க வாசிக்கும் போது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்கள் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. ஹல்லேலூயா. நான் நம்புறேன், ஆண்டவர் இன்றைக்கு இந்த 22வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உங்க எல்லாரையும் நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, ஒரு பாடல் பாட வைக்க போறாரு. நம்ம பாட போறோம். எப்படி பாட போறோம்னா, சந்தோஷத்தோடையே பாட போறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து செங்கடலை பிளந்த ஆண்டவர் வழி நடத்தும் போது வேதம் சொல்லுது, அவர்கள் பாட்டு பாடினார்கள், கர்த்தரை துதித்து பாடினார்கள், ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி சிறந்தார் என்று பாடினார்கள். இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அழகா சொல்றாரு. கர்த்தர் என்னை எல்லா சத்துருக்களுடைய கையில் இருந்தும், விசேஷமாய் இந்த நாட்டினுடைய ராஜாவாகிய சவுலுடைய கையில் இருந்தும் கர்த்தர் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என்னை தப்புவித்தார். நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொன்னது போல எப்படி இந்த சங்கீதக்காரனை எல்லா இடத்திலிருந்தும் ஆண்டவர் தப்புவித்தாரோ, சவுலுடைய கையிலிருந்தும் தப்புவிச்சாரோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் நம்மை தப்புவித்து, எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நம்மை கர்த்தர் தப்புவித்து, நம்முடைய வாயினாலே சந்தோஷமாய் பாடுகிற ஒரு பாடலை சீக்கிரமாய் ஆண்டவர் நம்மை பாட வைக்க போறார். நீங்க சந்தோஷமான பாட்டை பாட போறீங்க. மகிழ்ச்சியான பாடல்களை நீங்க ஏறெடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பாற்றுவார். சோ இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய பலன் பணம் அல்ல, உங்களுடைய பலன் உங்களுடைய வேலை அல்ல. இதற்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு பலனாய் மாறப்போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு பலனாய் மாறப்போகிறார். நான் நம்புகிறேன், உங்க பலத்துல இவ்வளவு தூரம் ஓடுனீங்க, உங்க பலத்துல இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஆனா இனி உங்களுக்குள்ளே கர்த்தர் பலன் உங்களுக்குள்ளே இருக்கும் போது நான் நம்புகிறேன், அந்த கர்த்தருடைய பலன் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் அநேக இடத்துல சாட்சிகளாய் மாறுவீர்கள். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் அந்த இடத்திலே பேசுகிற வார்த்தையை கேட்டு அநேகம் பேர் ஆச்சரியப்படுவார்கள். ஆமென். இனி உங்கள் பலன் அல்ல, இனி கர்த்தர் பலன். என் பலனாகிய கர்த்தாவே. ஆமென். தாவீதை பார்த்து நிறைய பேர் அப்படிதான் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி உங்களால ஜெயிக்க முடிஞ்சிருச்சு, எப்படி இந்த இடத்துல இதை செஞ்சீங்க? அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தர். இனி கர்த்தர் உங்களுக்கு பலனாயிருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே. உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய பலத்தினால் அந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள்.
அவருடைய பலத்தினால் அந்த காரியம் நடக்கும். உங்கள் பலன் அல்ல, இனி கர்த்தர் பலன். அந்த பிரச்சனையிலே கர்த்தர் பலன். அந்த காரியத்திலே நீங்கள் தாண்டி அழகாய் ஜெயிப்பீர்கள். அது கர்த்தர் பலன். ஆமென். சோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தர். இதற்கு பிறகு நீங்கள் உணர்வீர்கள். உங்களால உணர முடியும். என்ன உணர முடியும்னா, கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க, இது என் பலனே இல்லை, இது என் பலனே இல்லை. என் பலன் இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது பிரதர். என் பலன் இல்லை, 10 பேரை கூட ஜெயிக்க முடியாது பிரதர். என் பலன் இல்லை, கொஞ்சம் பிரச்சனையை கூட தாண்ட முடியாது பிரதர். என் பலனை பற்றி எனக்கு தெரியாதா? இது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நீங்க சாட்சி சொல்லுவீங்க, இது முழுக்க முழுக்க கர்த்தர் பலன். உங்களுக்கு முன்பாக இருக்கிற என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இன்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், அவருடைய பலன் உங்களுக்குள்ளே கடந்து வர போகிறது. ஆமென். சீடர்களை குறித்து வேதம் சொல்லுது, சின்ன சின்ன விஷயத்திற்கே பயப்படுகிறவர்கள் தான் சீடர்கள். ஆண்டவரோட இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க எல்லாத்துக்கும் பயப்பட்டாங்க. பிசாசை துரத்த வரும்போது அது அவர்களால் கூடாமற் போயிருச்சு. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் சத்தம் போட்டாங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அவரை சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினார்கள். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை பிடிச்ச உடனே எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய பலன் அவ்வளவுதான், அவருடைய பலன் அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி என்னென்னமோ சொன்னாங்க, நான் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஆனா அவருடைய பலம் அந்த எதிரிக்கு முன்னாடி நிற்கவே முடியல. ஆனா ஆண்டவருடைய பலன் அவர்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபரம் ஆயிட்டாங்க, அப்படியே மாறிட்டாங்க. அவங்களுடைய எல்லாமே மாறிடுச்சு. உனக்கு பயமே இல்லையா? எனக்கு பயமே இல்லை. நீங்க என்ன கவலைப்படவே இல்லையா? எனக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு பசிக்கவே இல்லையா? எனக்கு பசிக்கவே இல்லை. இந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படவே இல்லையா? நான் பயப்படவே இல்லை. இது எப்படி உனக்கு வந்துருச்சு? உன்னதமானவருடைய பலன் எனக்குள்ளே வந்ததுனால எந்த பிரச்சனையும் என்னை சேதப்படுத்துவதே இல்லை. ஆமென். நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க ஒன்ன பார்க்க போறீங்க. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படியே வித்தியாசமா மாற போகுது. இவ்வளவு பலனா நீங்க இருக்கிறத இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கொடுக்க போறாரு. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர். அந்த பலன், கர்த்தருடைய பலன் மட்டும் வந்துச்சுன்னா சகிப்பீங்க. நீங்க அவ்வளவு சகிப்பீங்க, அவ்வளவு தாங்கிக்குவீங்க. யாருமே தாங்க முடியாது. உங்க சூழ்நிலையை யாரும் தாங்க முடியாது. நீங்க கடந்து போகிற பாதையில யாரும் கடந்து போக முடியாது. அதுல நீங்க மட்டும் ஸ்பெஷலா இருப்பீங்க. காரணம் என்னன்னா, உன்னதமானவருடைய பலன், கர்த்தருடைய பலன். ஹல்லேலூயா. ஒரு விசை ஒரு டெலிவரிக்காக, குழந்தையினுடைய டெலிவரிக்காக வெயிட் பண்ண ஒரு சிஸ்டர் ரொம்ப அப்படியே அந்த குழந்தை வயிற்றுல உருவாகும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்க பயம், ரொம்ப பயத்தினால பிபி ரொம்ப ஹை ஆயிடுச்சு. அப்போ அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இன்னைக்கு இந்த ஆப்ரேஷனுக்காக கடந்து போகிறாங்க. அந்த பிள்ளையா சர்ச்சிலேருந்து ஜெபம் பண்ணிட்டு போனால் அப்படியே கையெல்லாம் லிட்டரலாக நடுங்குது அப்படியே பயத்தினால. இன்னும் 2 மணி நேரத்தில் எனக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்பா நீ ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போகிற, இந்த நேரத்தில் இப்படி பயப்பட்டா நீ எப்படி? எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு நிறை மாத கர்ப்பிணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய பெத்தெடுக்க போகும்போது இவ்வளவு பயப்பட்டா எப்படி? அப்போ நான் ஜெபம் பண்ணேன், இல்லை ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு இப்போ உங்க பலன் இப்போ வரணும். அழுது ஜெபம் பண்ண உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு பலன் பாருங்க. இங்கேருந்து வெளியே போகும்போதே தைரியமாக போனாங்க. அங்கே போனால் அப்படியே ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது ஒரு டாக்டர் அவங்க ஒரு பெரிய பொட்டு வச்சுட்டு உள்ளே வர்றாங்களாமா. உடனே இவங்க நினைக்கிறாங்களாம் மனசுக்குள்ளே, சரி இந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்டியன் டாக்டர், ஆண்டவரை தெரிஞ்ச ஒரு டாக்டராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இவங்க மனசில் நினைக்கிறாங்களாம். நினச்சிட்டு அந்த டாக்டர் அந்த பிள்ளையினுடைய கையை பிடிச்சி கேட்டாராம்மா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாராம்மா. அவங்க கிறிஸ்டியன், என்ன பேர் இந்த மாதிரின்னு சொன்ன உடனே, அப்படியா, உனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடுறியா, ஒரு ஏசப்பா பாட்டு பாடுறியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு ரொம்ப பயப்பட்டு இருக்கிறனால எனக்கு பாட முடியாதுன்னு உடனே அவங்க ஒரு பாட்டு பாடினாராம். ரொம்ப ஆச்சரியமா. அப்படின்னா அந்த ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல், பெர்க்மன்ஸ் ஐயாவுடைய பாடல்
நான் கூட அடிக்கடி பாடுவேன், நீ பயப்படாத அப்படின்ற ஒரு பாட்டை பாடின உடனே இந்த பிள்ளைக்கு வலி மறந்துருச்சு, இவங்களுக்கு பயம் போயிருச்சு. ஏசப்பாவே நேரடியா வந்து அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல உட்கார மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க. ஆமே, அந்த குழந்தை ரொம்ப சுகமாய் பெற்றெடுத்தார்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் நம்புறேன், உங்க பலத்தால நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. உங்க பலத்தால ஓடுறதுனால தான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்க பலத்தால இருக்கிறதுனால தான் எதையுமே தாங்கிக்க முடியல. சில காரியம் கணவர் பேசுறத தாங்க முடியல, மனைவி பேசுறத தாங்க முடியல, சுத்தி இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் தாங்க முடியல. காரணம் என்னன்னா அது உங்க பலன். ஆனா உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாத்தையும் ரொம்ப அழகா தாங்குவீங்க. நீங்க அந்த இடத்துல தைரியமா இருப்பீங்க. அதனால இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எனக்கு பலன், என் பலனாகிய கர்த்தர், என் பலனாகிய கர்த்தர். கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருக்க போகிறார். இனி உங்களுடைய பலன் அல்ல, இனி கர்த்தருடைய பலன். உங்க வேலையில கர்த்தருடைய பலன், உங்க குடும்பத்துல கர்த்தருடைய பலன், நீங்க சந்திக்க போகிற பிரச்சனையில கர்த்தருடைய பலன், இந்த பலவீனத்துல ஆண்டவருடைய பலன், இந்த பாதையில ஆண்டவருடைய பலன், கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே வருகிறதை தத்துருவமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தத்துருவமா பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு அப்புறம் உங்களுடைய பலத்தை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள், ஆச்சரியப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. இனி அந்த கண்ணீர் உங்களுக்கு இருக்காது, இனி வருத்தம் உங்களுக்கு இருக்காது, இனி மனதுக்குள்ள அந்த சஞ்சலம் உங்களுக்கு இருக்காது. நீங்க 1000 பேருக்கு தைரியம் சொல்லுகிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்க நிறைய பேரை பலப்படுத்துவீங்க. காரணம், பரலோகத்திலிருந்து கர்த்தர் இந்த 22வது நாள் ஒரு பலனை உங்களுக்கு தருகிறார். அது உன்னதமானவருடைய பலன். ஆமென். என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். சேர்ந்து அந்த வரியை பாட போகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். என்னை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடுவோம். ஆமென். நான் உண்மையே கைவிடப்படுவேன். என் பலனாகிய கைவிடப்படுவேன். என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உங்க கிருபை என்னை தாங்குதையா. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உன் கிருபை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உன் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உன் கிருபை, அணைக்குதையா. கைகளை மேல பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவேன். பாடுவோம். பலனாகிய நான் உம்மையே நம்பியுள்ளேன். கைவிடப்படுவேன். மரண இருளில் நடந்தாலோ பொல்லாப்பர்க்கே பயப்படேனான். மரண இருளில் பொல்லாப்பர்க்கே பயப்படேனான். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டு. கைகளை மேல கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலனாகிய
திரும்ப ஒரு விசை என் பலனாகிய கர்த்தாவே பாடுவ